அலோவா. அலோவா பற்றின ஒரு சின்ன வரலாறு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக நான் போன விலாகு நடுவுலையே நிறுத்திட்டு கிளம்பிட்டேன், எனக்கு வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி திரும்பி வந்திருக்கேன். என்ன விஷயம், நான் வரும்போது ஆக்சுவலாக பஸ்ஸில் நம்ம முன்னாடி இறங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொத்தானை அழுத்தி சொல்லணும். இந்த மேப்பு, அவங்களுடைய மேப், இந்த ப்ளூ போர்டோடைய மேப் வந்து பஸ்ஸை மெதுவாக காமிக்குது. நம்ம தாண்டி வந்த அப்புறம் தான் பஸ் எங்கேயோ இருக்க மாதிரி. அதனால் ஒரு குழப்பம் வந்துடுதா. நான் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் அந்த பட்டனை அழுத்தினேன். கரெக்டாக ஸ்டாப்பு கிட்ட வந்தோடனே அழுத்தினேன். அப்படி அழுத்தக்கூடாது. ஒரு சில சமயம் டிரைவர்ஸ்லாம் வந்து கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்டாப்பு கிட்ட வந்து திடீர்லாம் நிறுத்த முடியாது. அதனால் சாரி சொல்லிவிட்டு வந்துட்டேன். இந்த வரலாறை படிக்க போகும்போது தான் எனக்கு வந்து நான் 7வது 8வதுல ஹிஸ்ட்ரி எதுக்கு படித்தேங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அலோவா வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக், அந்த ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக்னா என்ன அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு வந்து டவுட் வந்தது. எல்லா இடத்துலையும் ப்ரீ ஹிஸ்டாரிக் போடுறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக்னா என்ன, மிடியவல்னால் என்ன. ஏன்னா மிடியவலில் வந்து மிடியவல் பீரியடில் ஒரு ஃபேமிலி, எர்ஸ்கைன் ஃபேமிலி அப்படிங்கிறவங்க ஒரு டவர் கட்டியிருக்காங்க. அந்த டவர் தான் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற டவராக இருந்திருக்கு, இப்போ வரைக்கும் இருக்குது. போன விலாகில் அதை போய் பார்க்கல, ஆனால் இன்றைக்கி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கேன். நேரம் கிடச்சதுன்னா பார்க்கலாம். ஆக ப்ரீ ஹிஸ்டாரிக்னால் என்ன? ஹிஸ்ட்ரி நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நடந்தது தான் ப்ரீ ஹிஸ்டாரிக்கா. அதாவது எழுதப்பட்ட வரலாறு இருக்கு இல்லையா ஒன்று, அந்த எழுதப்பட்ட வரலாறுக்கு முன்னாடி நடந்தது ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படிங்கிறாங்க. ஆளாட மாட்டமே இல்லை, கம்மியான மக்கள் தான் இருக்காங்களா. சூப்பராக இருக்குது. அந்த இயற்கையை வந்து அப்படியே பாதுகாக்கிறாங்க அழகாக. அங்கெல்லாம் என்னமோ டவர் இது வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்டே போயிட்டுருக்கோம். சரி, ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக்லேயே வந்து மனுஷங்க எழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரான்ஸ் ஏஜ் இதற்கான என்ன ஒரு அடையாளம்னா, இந்த பிரான்ஸ் ஏஜ், பிரான்ஸுக்கு தமிழில் என்ன சொப்பா என்னன்னு தெரியல, வெங்கலமா சொப்பான்னு தெரியல. அந்த டைமில் வந்து இருந்த கல்வெட்டுகள் அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதற்கு முன்னாடியிலேருந்தே, நம்ம மனிதன் எழுதப்பட்ட வரலாறுக்கு முன்னாடி டைம்லேருந்தே வந்து இங்கே மக்கள் இருந்திருக்காங்க. ஆக அவ்வளோ பழமையான ஒரு நகரம் இது. வந்து கிளாக்மேனன்ஷர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குட்டி டவுன் இது. இந்த ரோமன் வந்து இங்கே நிறையா செட்டில்மெண்ட் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயங்களில் வந்து ரோமன் தான் வந்து எல்லா இடத்துலையும் படையெடுத்து போனாங்க. அங்கே அவங்க வந்து செட்டில் ஆகிருப்பாங்க, அப்படி தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்னென்னா, இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்னால் என்ன, மிடியவல் அப்படிங்கிறது, மிடியவல்லே இந்த ஏர்லி மிடியவல் 5, அப்புறம் 10, 13, 14, அப்புறம் லேட் மிடியவல், அப்புறம் இந்த ரெனேசான்ஸ். ஞாபகம் இருக்குது, 7வதுல ரெனேசான்ஸ்னு ஒரு யூனிட் வரும். அதெல்லாம் எதுக்கு படித்தேன்னு எனக்கும் தெரில. மேபி எனக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லி தந்தது எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது மெடியவல்னால் என்ன, ப்ரீ ஹிஸ்டாரிக்னால் என்ன, ரெனேசான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி புரிஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, இன்றைக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆக அப்படிப்பட்ட ஒரு பழமையான நகரம். இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன, இங்கே எதுக்காக வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னா, இது வந்து பக்கத்துலேயே 4th நதி ஓடுது. 4th அப்படிங்கிற நதி நான் ஸ்டெர்லிங்லேயே காமிச்சிருப்பேன். அங்கேருந்து ஓடிட்டுருக்கு ஒரு பெரிய நதி. அது ஸ்காட்லாண்டை சுற்றி ஓடிட்டுருக்கோம். மேலேருந்து அங்கே கீழே நதியில் போய் சமுத்திரத்தில் போய் கடக்கிற வரைக்கும் அந்த நதி வந்து ஓடிட்டுருக்கு. இந்த 4th நதி பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபோர்ட் ரொம்ப சுலபமாயிடுச்சு. அதாவது துறைமுகம். இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் இவங்க இந்த கிளாஸு, ஆரம்ப காலத்தில் இல்லை, நடுவில் இந்த இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு போர்ட்டு ரொம்ப சுலபமாக இருந்ததுனால ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க, வணிகம். அப்புறமா இந்த கிளாஸ் எல்லாம் உற்பத்தி செஞ்சுருக்காங்க, நிறையா கிளாஸ் செய்யும் இடம். அப்புறம் இந்த கோல் மைனிங் இதெல்லாம் சொல்கிறாங்க. முக்கியமானது இதில் வந்து இன்னொன்று, இந்த ப்ரூவிங் பண்ணியிருக்காங்க.
ALE ஆல் அப்படிங்கிற ஒரு வித மதுபானமும் இவங்க தயாரிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஸ்காட்லாண்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு அம்சமுடைய ஒரு நகரம். அதுக்கப்புறமா இந்த ட்ரெயின் வசதியெலாம் வந்த உடனே கனெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. மீதி இடங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப வசதியாக போயிடுச்சு. இந்த அலோவாவில் வந்து பார்க்க வேண்டியது அந்த அலோவா டவர் 14வது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்காட்லாண்ட்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், ஒரு பழமை வாய்ந்த ஒரு டவர் இது, இந்த அலோவா டவர். இப்போ நான் இந்த பிரிட்ஜை தாண்டி போனோம். இப்படியே இடம் இருக்கான்னு பார்க்குறேன். இடம் இருந்தால் இப்படியே நடந்து போயிடுவேன். இருக்கிற மாதிரி தெரியல. அந்த சைடு குட்டியாக இடம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து அது இதாக மாறிடுது, புல்வெளி வந்துடுச்சு. சரி, நம்ம மேலே ஏரியா அப்படியே கீழே இறங்கிக்கலாம். பெட்ஃபோர்டு பிளேஸ். இப்படி வந்தால் இடம் இல்லை தான். இது வரைக்கும் நான் வந்திருப்பேன், அதுக்கு மேலே அங்கே போயிருக்க முடியாது. ஒரு கார் வருது பாருங்கள், செம்ம ஸ்பீடாக போகிறோம். செம்ம. ஸோ அந்த அலோவா டவர் அப்படிங்கிறது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். அது அந்த எர்ஸ்கைன் ஃபேமிலி வந்து ராஜ குடும்பத்தை வந்து பாதுகாக்கிற ஒரு பொறுப்பில் இருந்திருக்காங்க. அவங்க பரம்பரையாக காற்று வந்திருக்கிறத இப்போ வந்து ஸ்காட்லாண்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது ஒன்று பார்க்கலாம். அதுதான் அலோவாவுடைய ஒரு வரலாறு. இன்றைக்காவது அந்த இதை போய் பார்க்கணும். இது அந்த அலோவா டவர். அப்புறம் சுற்றி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அன்றைக்கே போன வீடியோலேயே நான் வந்து இதை காமிச்சிருப்பேன். அங்கே இருக்கிற ஒரு சினிமா தேட்டர், சர்ச் மாரி இருக்கிற ஒரு சினிமா தேட்டர், அப்புறமா அங்கே இருக்கிற அந்த தெருக்கள், இதுதான் வந்து அழகே. ஸோ ஸ்காட்லாண்டு வந்தோன்னா ஸ்டெர்லிங்லேருந்து ஒரு 20 நிமிடம் தான். அலோவா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஒரு 20 நிமிடம் தான். பெருசாக டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்லை. உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது. சும்மா ஸ்காட்லாண்டில் ஜாலியாக சுற்றி பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். சென்ட்ரே விலாக் இந்த பக்கமாக தான் போயிருப்பேன். இந்த பக்கமாக போய் அந்த சர்ச்சுக்கிட்ட போய் விலாக் முடிச்சிருப்பேன். பஸ் ஸ்டாப்புக்கு போய் முடிச்சிருப்பேன். இப்போ வந்து அலோவா டவரை நோக்கி நடைப்பயணம் தொடங்கியாச்சு. அந்த அலோவா டவர் எப்படி இருக்குன்னு பார்த்தாகணும். அந்த டவருக்கான வரலாறு இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு எங்கள் அப்பா நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் தள்ளி வந்தேன். செம வேகமாக வராங்க. அந்த தண்ணி என்ன ஆயிருக்கும், கப்பெல்லாம் நனைஞ்சிருப்பேன். அட்டகாசம். இந்த மரங்கள் அட்டகாசமாக இருக்குது. அப்படியே வரிசையாக நம்ம அசம்பிளியில் நிற்கிற மாதிரி நிற்குது எல்லாம். இந்த இயற்கையை வந்து ரொம்ப பாதுகாக்கிறாங்க. நிறைய கவனிச்சிட்டேன். ரொம்ப நல்லா அதிகமாகவே கவனம் செலுத்தி நான் இன்னொரு விலாக் ஒன்று போட்டிருப்பேன். மரம் நட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 60-65 மரங்கள் நட போயிருப்போம் ஒரு மலைக்கு. அங்கேயுமே பார்த்தோன்னா எப்படி ஒரு சின்ன மரத்தை நடுறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கெட்டுறாங்கன்னு. அதுமாரி கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் மரத்தை நட்டுறாங்க. அந்த அழகாக நட்டுறாங்க. நம்ம கூகுள் மேப் வந்து வேறு ஒரு வழி சொல்லுது. அந்த பக்கமாக நேராக போய் பாலங்கிட்ட போகணுங்குது. இப்போ என்ன பண்ணலாம், நாம் வந்து இந்த சந்துக்குள்ளேயே நான் பூந்துட போகிறேன். ஆனால் இங்கேயே அலோவா டவர்னு எழுதியிருக்கு. இப்படியே போயிடலாம். நான் இந்த பக்கம் இப்படி நவுந்த உடனே என்ன பண்ணுது, கூகுள் வந்து மாற்றிட்டு இப்படி போகலாங்குது. என்ன வழுக்குது. இப்போ வந்து இந்த பக்கமாகவே போகலாம் அப்படின்னு கூகுள் சொல்லுது. செவுத்தில் அழகாக சின்ன இடம் மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. இப்படியே
ஃபுட்பால் கிரவுண்டு போல் இருக்குது. ஃபுட்பால் போஸ்ட் இருக்குது. இங்கேருந்து அலோவா டவர் தெரியுதா? இல்லை, ஏன்னா ஏதோ பெரிய டவர்னாங்க. அடேங்க அப்பா, நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஃபுட்பால் விளாட்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரோடு அப்படியே நேராக அலோவா டவருக்கு போயிடுமா. அந்த டவரை இப்போ பாதுகாக்கிறது வந்து நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதை இப்போ இது பண்ணுறாங்க, அதை பாதுகாக்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்புக்கு போயிடுச்சு. அது வந்து ஒரு தனி நபருடைய வீடு. ஒரு குடும்பம், ராஜ குடும்பம் வந்து வச்சுருந்தாங்க, அதை வந்து கொடுத்துட்டாங்க. பில்டப் தான் ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே தான், நானும் இப்போ தான் போய் பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோடுக்கு நடுவில் குப்பை தட்டி வைக்கிறது இங்கேயும் மாறல. என்ஜாய் இட் ஆன் த வே, பின் இட் ஆன் த கோ. இது என்ன பலகை இதோ போட்டிருக்காங்க? சைக்கிள் 76. இந்த ஓல்டு கிர்க் யார்ட் டு யுவர் லெஃப்ட் யூ கேன் see the burial place of ஜான் ஜேம்சன், ஃபவுண்டர் ஆஃப் ஜேம்சன் ஐரிஷ் விஸ்கி. ஆமாம், ஒருத்தர் சொன்னார் இப்போ தான், ஜேம்சன் ஐரிஷ் விஸ்கி கண்டுபிடிச்ச அவருடைய பரியல் அங்கே இருக்கான், லெஃப்ட் சைடு. அங்கே ஒரு பறவை, என்னுடைய யூனிவர்சிட்டியில் ஒரு பறவை பறந்துருந்தது, அதேமாரி சிவப்பு கலர் பறவை பறக்க விட்ருக்காங்க. அங்கே வந்து அவருடைய பரியல் இடமா. இந்த ஒருக்கா ஜான் ஜேம்சன் ஐரிஷ் விஸ்கி கண்டுபிடிச்சவருடைய பரியல். அங்கே குழந்தைங்கள்லாம் அழகாக அந்த சைக்கிள் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. அந்த ஹைட்டாக ஏறுமே, மேலேருந்து கீழே அப்படியே சைக்கிளில் இறங்கணும். 2 வீல் உள்ள ஒரு சின்ன ஒரு பலகை வச்சு சைக்கிள் அப்படியே மேலே ஏறும்ல அது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கரெக்டாக சரிதான். பக்கத்தில் வந்துடுச்சு, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். பாதையும் நல்லா இருக்குது, பயணமும் நல்லா இருக்குது. என்னமோ நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது, தண்ணி சத்தம். இது காத்தோடைய சத்தமா இல்லை நிஜமாவே தண்ணி எங்கேயாவது இருக்கா? தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்டெர்லிங் 8 மைல். இங்கே வந்து எல்லாமே வந்து மைல் கணக்கு தான். இப்போ என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, இங்கேருந்து இந்த அலோவா டவருக்கு போயிட்டு இந்த அலோவா டவர் பார்த்துட்டு அங்கேருந்து சிட்டி சென்டர் போய் பேருந்து பிடிச்சி திருப்பி ஸ்டெர்லிங் போனோம். வாவ், கஷ்டமாக இருக்குங்க. வந்துட்டோம். இதுதான் டவர் போல் இருக்குது, அலோவா டவர். நம்ம வேட்டையன் ஆரம்புற மாரி அது அவ்வளோ பெருசாக இருக்கும். இது ஆனால் நல்லா தான் இருக்குது. மேலே பாருங்களேன், இந்த ஃபோர்ட்டு மாரி ஒரு கோட்டை சருக்கு ரவுண்டாக வச்சு இப்போ என்னமா கட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஒரு குடும்பம் தங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இதான் நான் பார்த்துட்றேன். ஆமாம், எங்கேயாவது வெளியில் கல்வெட்டு எங்கேயாவது எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம். என்னது, என்ன எழுதியிருக்காங்க? ஹாலிடே மண்டே 12 to 4 PM, டியூஸ்டே வெனஸ்டே. மண்டே மட்டும்தான், சாட்டர்டே 12லேருந்து திரும்பி 4 PM. இப்போ மணி 12 ஆனதுனால பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து
following an 8-year conservation repair program Alaga Tower historic home of Erskine Earl of Mars 1497க்கு முன்னாடி வந்து அவங்க வாழ்ந்தது. 1997 தான் வந்து இதை திறந்துருக்காங்க. குவீன் வந்து இதை திறந்து விட்ருக்காங்க. வெல்கம் டு அவர் ஈஸ்டர் எக் ட்ரெயில். ஈஸ்டர் எக்குக்கு 5 பவுண்டு. ஆனால் இதுக்கு எவ்வளோ காசுன்னு தெரியலையே. உள்ளே போய் பார்க்கணும். Dates back to 14th century. Largest surviving tower. ஆனால் வேணாம், 4 பவுண்டு கொடுத்து போகணும். அப்புறமா தான் நமக்கு அது முடியும். அதனால் இங்கேருந்தே பார்த்துடுவோம். பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனால் நினச்சி பாருங்களேன், இந்த இடத்துல வேறு எந்த வீடும் இல்லாத போது இந்த டவர் மட்டும் இங்கே நிற்கும்போது எப்படி இருக்கும். செம பிரம்மாண்டமாக இருக்கு. அடேங்கப்பா. இதோடைய 4 முனையிலையுமே வந்து அந்த ரவுண்டு இல்லை, முக்கா ரவுண்டு மாரி இருக்குது. நடுவுலேயும் ஒரு முக்கா ரவுண்டு இருக்குது. கிட்டத்தட்ட என்ன 1 2 3 மாடி இல்லை 4 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் உள்ளே போய் பார்த்துடலாமான்னு கூட நினச்சேன். அப்புறம்தான் தெரியும் நான் வந்து காசு கொண்டு வரவில்லை. காசு கொண்டு வரல, கார்டு கொண்டு வரல. என்கிட்ட பஸ் டிக்கெட் மட்டும்தான் இருக்குது, பாஸ் அது. அதனால் அலோவா டவருக்குள்ளே போக இருந்த பிளான் இன்னொரு நாளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு செவுரு இருக்குது. பிரம்மாண்டம் தாங்க. எல்லாமே இந்த ஆர்கிடெக்சரே அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, இங்கே கீழே வந்து எப்படி இருக்குது. எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து அந்த பவுல்டர் ரோடு, கருங்கல் சாலை, ஸ்காட்லாண்டுக்கே உண்டான ஒரு பெருமை. ஒரு அட்டகாசமாக இருக்கும். இது என்னுடைய இடத்துலையுமே நிறையா இருக்குது. ஸ்டெர்லிங்கில் நிறையா இருக்குது. பழங்காலத்து ரோடு ஸ்டைல் இது. இப்போ புதுசாக போட்டாங்களா இல்லை பழங்காலத்துலையான்னு தெரியல. டவரை பார்த்தாச்சா, அலோவா டவரை. இதோட இந்த அலோவா டவருடைய பயணத்தை முடிச்சுக்கலாம். இந்த விலாகு மற்றும் ஒரு ரென்வி விலாகில் திரும்பவும் சந்திப்போம். அது வரைக்கும் மரம் நடுங்க. எவ்வளோ மரம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லோரும் மரம் நடணும். நிறைய மரங்கள் நட்டு அந்த மரங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அதுதான் மெயின். அதேமாரி குழந்தைங்களுக்கு ஏதாவது படிப்பு சொல்லி கொடுங்க. காசு கொடுக்கறது மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த காசு கரெக்டாக போய் அடையுதா, நம்ம யாராவது ஒருத்தருக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும். ரைட்டு. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்து போய் பஸ்ஸு ஏறி அதுக்கப்புறமா ஸ்டெர்லிங் போய் அடைவேன். திரும்பவும் இன்னொரு விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் ரென்வி விலாகிலிருந்து ராஜேஷ்.